திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் அந்நியின் போல 3 கேரக்டர் எடுக்க போறார். அதாவது இப்ப 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில, 20ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் நிவர்த்தியாகி தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்கிறார். அதே போல 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா குருவோட சேர்ந்து நிக்க போறார். அதாவது 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதி அப்படிங்கிறது கொஞ்சம் வில்லத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அந்நியன் கேரக்டர்ல இருக்க போறார். அதே போல 20ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கும்போது புதன் தான் காதல் கிரகம், அதனால நல்லா ரொமான்டிக்காவும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுத்துட்றாரு. அதே போல பாத்துட்டீங்கன்னா அடுத்தது பாருங்க அம்பியாட்டம். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐயத்தன்மை தானே, ரொம்ப நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கக்கூடியவர். அப்ப புதன் யாரோட சேர்றாரோ அவருடைய குணங்கள் அப்படியே இருக்குன்னு இருக்கு. அப்ப குருவோட சேரும் பொழுது அம்பி கேரக்டர்ல மாற போறாரு. சோ இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாசம் மாசம் அப்படியே லைட்டா மாறும். அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் நம்ம பாத்திரலாம். அதே போல பெரிய சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 7.5 சனி எங்களுக்கு வந்தது வந்து எங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட்டா, யாருக்கெல்லாம் 7.5 சனி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மோசமா இருக்கும் அவர்களுக்கு எல்லாம் இந்த சனி பகவான் 10ஆம் தேதி வக்ரகதி அடைகிறார். அப்போ சனி வக்ரம் ஆகும் பொழுது யாருக்கெல்லாம் சனி மாறினதுல இருந்து நல்லா இல்லையோ அவர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ரகதி 10ஆம் தேதியில இருந்து 136 நாட்கள் யோகத்தை கொடுக்க ரெடியா இருக்காருன்னு அர்த்தம். அப்போ உங்க ஜாதகத்திலேயே பாத்துக்கோங்க, சனி வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல நான் எல்லா போன வீடியோஸ்லயும் நான் கொடுத்திருந்தேன், சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கு. பெண் குழந்தைகளையும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமா இருங்க. கணவன் மனைவிக்கு நிறைய சந்தேக குணங்களும் அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் வரும். இது ஒவ்வொரு ராசிக்கு தனிப்பட்ட முறையில கொடுத்திருந்தேன். அது போல இப்ப நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல நியூஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் இதனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இன்னும் நீங்க இந்த ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சரியில்லாத ஒரு சேர்க்கை, பெண் சாபத்தினுடைய உச்சத்தினுடைய சேர்க்கை, ராகுவும் பார்க்கறதுனால அதே இடத்தை செவ்வாயும் பார்க்கறதுனால இதோட ஃபோர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக போகுது. சோ ஆடி 16ஆம் தேதி வரைக்கும் நீங்க கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் அப்படிங்கறதை நான் சொல்லிக்கிறேன். செவ்வாய் பகவான் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ரிஷபத்துல இருக்கார். 17ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா அவர் மிதுன வீட்டுக்கு வந்துடுறார். சோ குரு சூரியன் 2 பேருமே சேர்ந்து சிவராஜ யோகத்தோட சேர்ந்து கடக ராசியில் இருக்கார். 20ஆம் தேதிக்கு மேல புதன் அங்க வரும் பொழுது புதன் சூரியனும் சேர்ந்து புதாத்திய யோகத்தையும், இந்த 3 கிரக கூட்டணி சேர்க்கை அப்படிங்கிறது பினான்சியல் லெவல்ல பெரிய லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கையும், அதுவும் பெரிய எதிர்பாராத யோகத்தை கொடுக்கக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வழியில நல்லது பண்ணிட்டு தான் போகும், ஏதாவது ஒரு வழியில நல்லது பண்ணி கொடுத்ததே தீரும். அது யாராருக்கு எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல முழுமையாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு உண்டான ஆடி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். சிம்ம ராசி இந்த மாதம் ராசி அதிபதி 12ல குருவோட நிக்கிறார். உங்க ராசிக்குள்ள சுக்கிரன் கேது இருக்கிறார். நான் ஆல்ரெடி போன பதிவுகளே சொல்லியிருக்கேன், செவ்வாயினுடைய பார்வையில சுக்கிரன் நிற்கிறார். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை, சுக்கிரனுக்கு ராகு கேதுக்கள் திரிகோணத்தில் இருப்பது, சுக்கிரன் சாரத்தில் ராகு, ராகு சாரத்தில் சுக்கிரன், இந்த மாதிரி ஏதாவது காம்பினேஷன் இருக்கு அப்படின்னா அது பெண் சாபத்தினுடைய அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இப்ப இந்த காம்பினேஷன் வந்து உங்களுடைய ராசிக்குள்ளே நிக்குது. ஆல்ரெடி சிம்மம் அப்படின்னாலே அஷ்டம சனிங்கிறது அவமானப்பட்டு தான் ஆகணுங்கிறது விதி. அவமானப்பட்டாதான் சிம்மம் அஷ்டம சனி உங்க கர்மா கழிய போகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வச்சிருங்க. அதே போல ராசி அதிபதி மறைறாரு. எப்பவுமே ராசி அதிபதி நல்லா இருக்கும், வலுவா இருக்கணும். ராசி அதிபதி வலுவா இருந்தா தான் நம்ம செய்யக்கூடிய விஷயம், சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்ன நேரங்காலங்கள் இருந்தாலும் நமக்கு சப்போர்ட்டா இருக்கும். இப்ப ராசி அதிபதி மறையும் பொழுது என்னதான் குருவோட இருந்தாலும் இதுக்கு பரிகாரமே என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா அமைதியாயிரும், மௌனம் ஆயிரும். இப்ப நீங்க வந்து மூவிங் பண்ணினாலும் அது நடக்காது. உங்க வீட்டுல உங்களை பத்தி நிர்வகிக்கிறீங்க, நீங்க தப்பு செய்யலைன்னு சொல்றீங்க, ஒரு விஷயத்துக்காக நீங்க போய் பாக்குறீங்க, புதிய முயற்சிகள் செய்யறீங்க, இது எல்லாமே பொறுமைதான். இப்ப வேண்டாம், இந்த மாசம் வேண்டாம், ஆடி மாசம் உங்களுக்கு செட் ஆகாது. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆடி மாசத்துல பெரிய அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சிகள் இருந்திருக்காது. அப்ப லக்னாதிபதினா அந்த டைம்ல மறைறாருன்னு அர்த்தம். ராசிக்கு 12ல மறையுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த டைம்ல லக்னாதிபதி மறைந்தால் பின்னாடி நின்னுக்கு நீங்க பேசாம, முன்னாடி யாரோ என்னமோ பண்ணிக்கணும், நான் பின்னாடி இருந்து செயல்பட்டுக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கே போறீங்கனால் கடைசியா போயிட்டு வாங்க, அதுதான் பெஸ்ட். அப்ப திட்டுறாங்க, கடைசியா வரீங்களே அப்படின்னு கூட திட்டுவாங்க.
முன்னாடி போனீங்கன்னா அவமானப்படுத்துவாங்க. அதனால கடைசியா 2 திட்டு வாங்கிக்கிறது பரவாயில்ல தானே. அதனால அந்த மாதிரி இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் புதன் வந்து மிதுனத்துல இருக்காரு. அப்ப காசு பணம் ஏதோ சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது வேணும் பிடிக்கணும்னா ஒரு 7ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதிக்குள்ள மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஒரு குடும்பத்துல பேசுறீங்க, கொஞ்சம் உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை வேணும், நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, லக்னாதிபதி மறந்துதான் நிக்குது. ஆனாலும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கக்கூடிய நேர காலங்கள் 20ஆம் தேதி வரைக்கும். அந்த 20ஆம் தேதி வரைக்கும் உங்களால முடியல அப்படின்னா 20ஆம் தேதிக்கு மேலேயும் பேசாம இருந்துக்கோங்க. ஏன்னா அவரும் 12க்கு வந்து மறைஞ்சிடுறாரு. அப்ப அதனால கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொள்வது நல்லது. ஏன்னா ஆல்ரெடி சுக்கிரன் கேது உட்கார்ந்து செவ்வாயினுடைய பார்வையில ஒரு கெட்ட பேரோ ஒரு அவமானமோ மனவிரக்கியோ கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனா கேது ஞானத்தை கொடுத்துரும். அது வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப சுக்கிரனோட கேது இருக்கும் பொழுது நான் சொன்னது போல பாத்துட்டீங்கன்னா தொழில் ரீதியாக ஞானத்தை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் யாருன்னா உங்களுக்கு தொழில், உங்களுடைய கர்மா, அதே போல 3 குடையவர் ஆகிறாங்க, கூட பிறந்தவர், உங்களுடைய மாமனார், இது சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய கேரக்டர்ல எப்படி என்ன, இதுல எப்படி ஜெயிக்கலாம், தொழில் எப்படி ஜெயிக்கலாம், இப்படிங்கிற இந்த ஞானத்தை கொடுத்துருமே தவிர அதை செயல்படுத்த விடாது. அப்ப செயல்படக்கூடிய காலகட்டங்கள் இன்னும் உங்களுக்கு வரல. அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். போய் போட்டு பணத்தை கொட்டி அதை இதையும் பண்ணி நஷ்டமாயிட்டு வர்றதுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் பொறுமையா இருந்து போறது எவ்வளவோ பெஸ்ட் அப்படிங்கிறதுதான் இந்த மாதத்தினுடைய பலன் சிம்மத்துக்கு. அப்ப சுக்கிரன் கேது அங்க இருக்கும் பொழுது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. என்ன பண்றாங்க, வீட்டுல என்ன நடக்குது, என்ன செய்யறாங்க, இதுல மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. இந்த மாசத்துல கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் சக்சஸ் அப்படிங்கிறது, கொஞ்சம் மன அமைதி அப்படிங்கிறதும் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தது செவ்வாய், அவர் வந்து உங்களுக்கு 10ஆம் வீட்டுல இருக்காரு. அதுக்கப்புறம் 11ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. 4 9 குறைவர். அப்ப தாய் தந்தையின் மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைக்கிறது, கொஞ்சம் வருமானம் கிடைப்பது, கொஞ்சம் லாபங்கள் கிடைப்பது. இப்போ உங்க கையிலேயே அஷ்டமச்ச நீர் நடக்கிறதுனால நிறைய பேரோட இதுல பாத்தீங்கன்னா 90% பணம் பற்றாக்குறை நிறைய இருக்கு. கடன் ஏகப்பட்டது. கடன் கட்டுறதுக்கு வட்டி கட்டுறதுக்கு பணம் இல்ல, கட்ட முடியல. யாரு பணம் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் அள்ளி அள்ளி கொடுத்தும் என் பணத்தை திருப்பி கேட்டாலுமே தரமாட்டேங்கிறாங்க. நான் சலாக்குல இருக்கிறேன், என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப சிம்மத்தினுடைய நிலை. அது போக மன உளைச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என்னால வீட்லயே உட்கார முடியல, வேலை செய்யற இடத்துலயே உட்கார முடியல, எங்காவது ஓடி போயிடலாமா, சன்னியாச வாழ்க்கை ஏதாவது போயிடலாமா, எனக்கு இது எதுவுமே வேண்டாம், எனக்கு நிம்மதி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிம்மத்துக்கு இப்ப நடந்துட்டு இருக்கணும். அல்லது இதுல இன்னும் உச்சகட்டமா போகுது அப்படின்னா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. இப்படி சொல்றாங்க நெகட்டிவா சொல்றாங்கன்னு எடுத்துக்க கூடாது. அதாவது சூசைடு கூட பண்ணிக்கலாமா அப்படி நல்லா கூட எண்ணங்கள் வந்திருக்கணும். எனக்கு ஏது சூசைடு கிரகம், அது ராசிக்குள்ள கொஞ்சம் சுக்கரனோட உட்காந்துருக்கு இல்லையா. அப்ப உங்க குடும்பத்துக்குள்ள உங்க ஜாதக ரீதியா உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நடக்குது, அவங்களுக்குமே அந்த எண்ணங்கள் தோணும். உங்களுடைய ஆறா உங்களுடைய வைப் அவங்களுக்கு போகும். சோ அந்த அமைப்பு எல்லாமே கூட சிம்மத்துக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு. சோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதையும் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. நேரங்காலங்கள் ரொம்ப நெருங்கி வந்துருச்சு. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டோம், இத்தனை நாள் பட்ட கஷ்டத்திற்கு தீர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் பக்கமா இருக்கு. சரி, இந்த பிரச்சனையில இருந்து இந்த மாசத்துல இருந்து எப்படி விடுபடலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா பெண் தெய்வத்துக்கு உண்டான வழிபாடு. உங்க ராசி போய் ராசி அதிபதி போய் பெண் ராசியாக இருக்கக்கூடிய கடகத்துல உட்கார்ந்துருக்குது. அப்போ ஆடி 32 நாட்களும் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்க. இல்லைங்க எங்கனால 32 நாள்ல கோயிலுக்கு போக முடியாது, சரி, டெய்லியும் அபிராமி அந்தாதி அந்த பாடல்கள் அந்த புக்கு ஃபுல்லா படிங்க. அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஸ்பீடா படிச்சீங்கனாலுமே நம்மளுடைய லைஃபுக்காக ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லையா. ஒரு 1/2 மணி நேரம் அபிராமி அந்தாதி படிங்க. அல்லது எங்களால படிக்கிறதுக்கு டைம் இல்லைங்க, அந்த அளவுக்கு எங்களுக்கு மைண்ட் செட் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த பாட்டை யூடியூப்ல போட்டு விட்டுட்டாவது, யூடியூப்ல நிறைய வரும், யூடியூப்ல போட்டுட்டு அதை வந்து கேளுங்க. கண்டிப்பா கேட்கணும். சும்மா போட்டுட்டு அதுன்னு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. கண்டிப்பா ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரமாவது கேட்கணும். அந்த அபிராமி அந்தாதி எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு இருக்கு. பட் உங்களுக்கு உண்டான விஷயம் அந்த அபிராமி அந்தாதியில படிக்கும் பொழுது நிச்சயமாக அதுக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இது ஒரு விஷயம். 2வது விஷயம் பாத்துட்டீங்கன்னா திரு ஆடி பூரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்து அன்னைக்கு உங்க குலதெய்வ கோயிலுக்கு போங்க. உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் முடிந்தால் உங்க குலதெய்வ வழிபாட பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரத்து அன்னைக்கு ஆண்டாள் வழிபாடு பண்ணுங்க. இது வந்து தேவையில்லாத எதிர்ப்பாளர்களால வரக்கூடிய தொல்லைகள் இருந்தும், உங்க குழந்தைகள்னால வரக்கூடிய தொல்லைகள் இருந்தும், உங்க ஜாதக ரீதியாக உங்க குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தங்கள், ஒரு யோகங்கள், ஒரு அதிர்ஷ்டங்கள் அதுல ஸ்டாப் ஆகி நிக்கு. இப்ப உங்க ஜாதக அமைப்பு மூலமா அதெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். சோ இதை வந்து நீங்க பண்ணலாம். இதுதான் இந்த மாசம் நீங்க பண்ண வேண்டிய வழிபாடு.
சோ இதை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ சிம்மம் அமைதியா இருந்துக்கோங்க. வாரத்துல ஒரு நாளாவது மௌன விரதம் இருந்துக்கோங்க, மேற்கொள்ளுங்க. இருந்து பாருங்க. கண்டிப்பா நிறைய வாய்ப்புகள், நிறைய கஷ்டங்கள் விலகும், நல்லா மனசு நிம்மதியாகும். பரிகாரமே மௌன விரதம் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் கோவில் வழிபாடே. சோ வாரம் ஒரு முறையாவது, ஒரு நாளாவது மௌன விரதம் இருப்பது என்பது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த மாதம். அதனால சிம்மராசி பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. சோ கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. எது வந்தாலும் நம்ம நேரம் வர்றப்ப நம்ம வாங்கிக்கலாம், பாத்துக்கலாம். இப்ப அவங்களுடைய டேர்ன் நடந்துட்டு இருக்குது, பிளானட்ஸ்னுடைய டேர்னிங். அவங்க கிரகங்கள் நம்மள ஏன் இயக்குறாங்க, அவங்க படியே நம்ம போவோமே. நம்ம டேர்னிங் வரும்பொழுது அவங்களும் நம்மளை விட்டுருவாங்க. நமக்குண்டான தேவைகள், நமக்குண்டான விஷயங்கள், நம்மளுடைய கேம் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாக, தசாபுத்திகள் ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளை சரணம்.